முதல்வர் பூபேந்தர் பட்டேல் தலைமையிலான அமைச்சரவை முற்றிலும் மாற்றி அமைக்கப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. குஜராத்தில் 25 பேர் புதிய அமைச்சர்களாக பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டனர். இதில் ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்த 6 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் 9 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. முந்தைய அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக இருந்த ஹர்ஷ் சங்வி புதிய அமைச்சரவையில் துணை முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். கிரிக்கெட் வீரர் ரவீந்திர ஜடேஜாவின் மனைவி ரிவாபா ஜடேஜாவுக்கு முதன்முறையாக அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2027 சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதை மனதில் கொண்டு அனைத்து சமூகங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையில் இந்த அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் 16 பேரை கொண்டதாக இருந்த குஜராத் அமைச்சரவை முதல்வருடன் சேர்த்து 26 பேர் கொண்ட அமைச்சரவையாக விரிவடைந்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் தேஜஸ் MK-1A ரக போர் விமானத்துக்கு தண்ணீரை பீச்சியடித்து வாட்டர் சல்யூட் மூலம் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தால் முற்றிலும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த விமானத்தின் சோதனை ஓட்டம் நாசிக்கில் வெற்றிகரமாக நடைபெற்றது. இதையொட்டி விமானத்துக்கு வாட்டர் சல்யூட் அடித்து பணியாளர்கள் வரவேற்பளித்தனர். முன்னதாக சோதனை ஓட்டத்தின் ஒரு பகுதியாக தேஜஸ் MK-1A ரக போர் விமானம் ஓடுபாதையில் இருந்து புகையை கக்கியவாறு விண்ணில் சீறி பாய்ந்தது. அதன் பக்கவாட்டில் 2 இலகு ரக விமானங்கள் அணிவகுத்துச் சென்றன. தனது மிகப்பெரிய ராணுவ கண்காட்சியை தொடங்கியுள்ள தென்கொரியாவில் ராணுவ விமானங்கள் வானில் சீறி பாய்ந்து லாவகமாக பறந்தன. தேசிய கொடி வண்ணத்தை வானில் தூவியவாறு பறந்த ஜெட் விமானங்களின் சாகசம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ராணுவ கண்காட்சியின் போது AI தொழில்நுட்பத்தால் இயங்கும் ஆயுதங்களையும் காட்சிப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது.